வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது நேஷ்னல் பேனாசோனிக் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு 2-in-1 பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா RX 4970F அப்படிங்கிறதாகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேண்ட் ரேடியோ வித் டேப் ரெக்கார்டர். 4 பேண்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் வேவ், மீடியம் வேவ், எஃப்எம். ஷார்ட் வேவில் 2 பேண்ட் இருக்குது, 1 2 மொத்தம் 4 பேண்டு வித்து டேப் ரெக்கார்டரு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டீரியோ செட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு 2 ஸ்பீக்கரு, சின்னதாக 2 ட்வீட்டர் மாதிரி 2 வச்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஷர்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றத. இந்த செட் ஆனில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேண்ட் வரும். மேலே வந்து எஃப்எம்மு, அதுக்கடுத்து மீடியம் வேவ், SW1 SW2. ஓகே, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டயல் கார்டை பார்த்துக்கிறீங்க. ஓகே, அடுத்தது ஸ்பீக்கருங்க. டேப் ரெக்கார்டர். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு டாப் வியூ காட்டுறோம் பாருங்கள். என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கைப்பிடி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோனு, பேஸு, ட்ரபிள் ரெண்டுமே வந்து ஒரே இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 40 திருப்பினீங்கன்னா ஃபுல்லாக பேஸ் கிடைக்கும். அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிட்டுன்னு வச்சிங்களேன் ட்ரபிள். ஒரு சில செட்டில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, தனியாக பேஸ் தனியாக, ட்ரபிள் தனியாக. இது ரெண்டுமே ஒன்றுலேயே இருக்குது டோனுன்ற கண்ட்ரோலில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேலன்ஸு, லெஃப்ட் ரைட். அது நம்ம வந்து ஸ்பீக்கரை செக் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றதுக்காக இந்த பேலன்ஸ் பட்டனு. அதுக்கடுத்து மெயின் வால்யூம் பட்டனு. அப்படி இந்த பக்கம் வந்துட்டிங்கனாக்கா டேப் ரெக்கார்டர் ஷாப்ஸு. இது பாஸு, இது ப்ளே, இது ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, ரீவைண்டு, ரெக்கார்டு, ஸ்டாப் அண்ட் எஜெக்ட் ரெண்டுமே ஒரே கீழே வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் ஸ்டாப்பு, 2வது ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எஜெக்ட் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சு. இதில் பாருங்கள், செலக்டர் சுவிட்சில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆஃப்னு போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக இது டேப் ஒர்க் ஆகிடும் இந்த பக்கம் தள்ளும்போது. இதில் வந்து அடுத்தது பேண்ட் செலக்டர் சுவிட்சு எஃப்எம்மில் இருக்குது. அடுத்து மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம் மோடில் பார்த்தீங்கன்னா மோனோவில் வச்சுக்கலாம், ஸ்டீரியோவில் வச்சுக்கலாம். அதான் அதனுடைய இது உங்களுக்கு அடுத்து டெலஸ்கோபிக் ஆண்டனா. அது தற்சமயம் உடஞ்சிருக்கு, அதுக்காக ஒரு கிளிப் போட்டிருக்கேன் எஃப்எம் உடையதுக்காக. அப்படியே நீங்கள் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சைடில் காட்டுற பாருங்க. இதில் டியூனிங் நாப். இது நம்ம வந்து ரேடியேஷன் இது பண்ணும்போது டியூன் நாபு. இது கீழே ஒன்று நாப் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபைன் டியூனு. நமக்கு வந்து ரேடியோ ரன் பண்ணும்போது சரியான முறையில் தெளிவாக கிடைக்கலனாக்கா அதுக்காக இந்த ஃபைன் டியூன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கானது இது. அப்படி நம்ம பேக் வியூ போயிடலாம் பின்னால். எனக்கு பாருங்கள் மாடல் நம்பர் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. அவங்களுக்கு பாருங்கள், அப்படியே காட்டுற மாதிரி ஒன்று பாருங்கள். நேஷனல் பேனாசோனிக் RX 4970F. ஓகே, இது வந்து பேக் வியூ. அப்படி பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதில் இந்த போர்ஷனில் இதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பேட்டரியுடைய கம்பார்ட்மெண்ட். இது பார்த்து இது பேட்டரி வேணால் போட்டுடலாம். பட் எதுவும் டேமேஜ் ஆகலை, இருக்குது, அப்படி நல்லா தான் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி இந்த வியூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கார்டு சப்ளைன்னு கொடுக்குறதுக்கான சப்ளை உங்களுக்கு சரியாக தெரியல, அப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஏசி கார்டு போட்டிக்கலாம். இது வந்து ஃபோன்ஸு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க, ஃபோன்ஸ்னு வச்சுருக்காங்க. அப்போ பட் எவ்வளோ பெரிய பாருங்கள். இது
அது எக்ஸ்ட்ரா ஒரு 4 கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃப்ரண்ட் வியூக்கு போயிடுறோம். ஃப்ரண்ட் வியூக்கு போய்ட்டு இதில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணி பார்ப்போம். வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேசட் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு. கேசட் ஆல்ரெடி அதில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே டேப் உங்களுக்கு ஓடுது. நம்ம சவுண்ட் வச்சு கேட்குறதுக்கு ஏதோ இந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனால தான். திருப்பி உங்களுக்கு வால்யூம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அதேமாதிரி எல்லா பட்டனும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ரிவேர்ஸோ ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்று போட்டு காட்டுற பாருங்க. இது ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, இது ரிவேர்ஸு. ஓகே, எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதான் பாஸ். அது பாஸ் பட்டன். அது நம்ம இடையில் நிறுத்திக்கினாக்கா அந்த பாஸ் பண்ணி நிறுத்திக்கலாம் எமர்ஜென்சிக்கு. திருப்பி அந்த பாஸை ரிலீவ் பண்ணி விட்டாங்க உங்களுக்கு இப்போ ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்கு கேசட் பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா ஓடுது. நான் வந்து உங்களுக்கு வந்து கேசட் திருப்பி போட்டு காட்டுறேன் ஒரு முறை. ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. திருப்பி இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரேடியோ சேனலில் போட்டு பார்ப்போம். ஒரு இதாக டேப்புள்ளே போட்டு பார்த்தாச்சு. அடுத்து ரேடியோ சேனலில் பார்த்துருவோம். இப்போதைக்கு ரேடியோ எஃப்எம்மில் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வைப்போம். லைட் எரியுதுல, ஒர்க் ஆகல. என்னடா அது படல்னு பார்த்தா எல்இடி பல்பு, அதான் பிரச்சனை. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.